தனியார் பள்ளிக்கூடங்களில் ப்ரைவேட்டு கான்வென்ட்டுங்கள்லாம் வந்து தாய் தந்தை படிக்காத இருப்பான், தாம் பிள்ளைகளை அந்த பள்ளிகளில் படிக்க வச்சு அழகு பார்க்கணும், நமக்கு கிடைக்காத கல்வி செல்வத்தை நம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சித்தா வேலை செய்கிறவன், பெரிய ஆள், ரிக்ஷா வண்டி ஓட்டுறவன், பியூன் வேலை செய்கிறவன், இப்படி எல்லாமே ஆசைப்படுவது இயற்கை. அதுக்கு தனியார் பள்ளிகள்லாம் கூட போய் சேர்ப்பாங்க. அம்மா ஜெயலலிதா வந்து சர்ச் பார்க்கில் படித்தாங்க. அந்த சர்ச் பார்க்குக்கு சென்னை புறநகர்லேருந்து குன்றத்தூர்லேருந்து போய் படித்தவங்களும் சர்ச் பார்க்கில் இருக்காங்க. இப்போ இந்த தனியார் பள்ளிகள்லாம் வந்து டாமினேஷன் அதிகமாகி போச்சு. அப்பா அம்மா படித்தவங்களாக இருக்கணும், அவங்க அந்த சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க தான் இருக்கணும், அந்த பள்ளியினுடைய அருகாமையில் தான் இருக்கணும், ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும், 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி இப்படிலாம் வரையறுக்கிறாங்க. தமிழக அரசு தனியார் பள்ளிகள்லாம் கான்வென்ட்டுங்கள்லேருந்து பெரிய இது வரைக்கும் ஒரு 15லேருந்து 20-25% வரைக்கும் ஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சட்டங்கள்லாம் போட்டிருக்கு. சட்டத்தை எந்த பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்களும் மதிக்குது? எந்த தனியார் பள்ளிக்கூடங்களும் மதிக்கலை. உடனே அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் அடிச்சிடுறாங்க. இந்த இதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும், பஸ்ஸுக்கு இவ்வளோ பணம் கட்டணும், கான்வென்ட்டுக்கு இவ்வளோ பணம் கட்டணும், இவ்வளோ ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸுன்னு ஒரு பெரிய ஜாப்தாவே கொடுத்துட்றாங்க. பேரண்ட்ஸுங்களும் இந்த யூகேஜி எல்கேஜி சேர்த்துக்கு தவமாக போய் பள்ளிகளில் போய் வெடிக்கால 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் அப்ளிகேஷன் வாங்கிட்டு தவமாக கிடக்கிறாங்க. ஊட்டி கொடைக்கானலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சில பேரண்ட்ஸ் வசதியாக இருக்கிறவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேயே அங்கேயே ஹாஸ்டல் அட்மிட்லேயே கூப்பிட்டு சேர்த்துறாங்க. ஆனால் இந்த வகையில் வரிசையில் வந்து பெரும்பாலும் பிராமின்ஸ் நடத்துகிற பள்ளிகள் வந்து ரொம்ப அதிகம். ஆமாம், பிராமின்ஸ் நடத்துறது அதிகம். வேலம்மாள் கல்லூரி வந்து பிரான்ச்சைஸ் கொடுத்துட்டான். ஊருக்குன்னு பிரான்ச்சைஸ் கொடுத்துட்டான். டைட்டில் வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, வேலம்மாள் கல்லூரி இருக்குது, வேலம்மாள் கான்வென்ட்டுங்க இருக்குது, நிறைய கான்வென்ட்டுங்க வேலம்மாள். இப்படியே அது ஒரு வியாபாரமாக மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த நிலையில் சென்னை அருகே ஆழ்வார் திருநகரில் நடிகர் ஷோ வந்து ஒரு ஷோவை மற்றும் அவங்க குடும்பத்தினர் வந்து லாட்சாட்னு ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி வராங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் சீட்டு வாங்க போனாலே, யூகேஜி எல்கேஜி சீட்டு வாங்க போனாலே 3 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் சீட்டுன்றாங்க. 3 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு ஒரு நிபந்தனை. எந்த விதத்தில் நியாயம்? 20% வீக்கர் செக்ஷன்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. நீ 3 கிலோமீட்டருக்குள்ளே வீடுனா ஆழ்வார் திருநகரை சுற்றி யார் இருக்கா? 50% 60% பிராமின்ஸ் டாமினேஷன் தான். மற்ற சமுதாயத்தினவங்க ஒரு 40%. நம்ம சமுதாயத்துக்குள்ளவே போக வேண்டாம். ஆனால் அந்த பள்ளி சமுதாயத்தில் சார்ந்தவங்க இருந்தால் தான் அட்மிஷன் சீட்டு கொடுக்குறேன்றாங்க. இது ஒரு பக்கம். அவங்க இதெல்லாம் சொல்கிறவங்க முதல்ல அவங்க நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்துகிறாங்களா? சுகாதார சீர்கேடு. அந்த பள்ளி வாகனத்துக்குள்ள பேரண்ட்ஸுங்க போய் பார்த்தாங்கன்னாக்கா சுகாதார சீர்கேடை பார்த்துட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க. அவங்கள யாரும் உள்ள நுழைய முடியாது. யாரும் உள்ளே போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னாக்கா தெரியும். ரெண்டாவது, ஆர்காட் ரோடு வந்து சிஎம்ஆர் மெட்ரோ ட்ரெயின் வேலைக்கு நடக்குது. வாசல்லையே பிள்ளைகளை கூட்டு வர பேரண்ட்ஸுக்கு நின்று இறக்கணும், பிள்ளைகள் வண்டிங்கள்லாம் வாசல்லையே நிறுத்தணும். அந்த குழந்தைங்களுக்கு விபத்துன்னு ஒன்று ஏற்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனால் பள்ளி நிர்வாகம் பொறுப்பேற்றுக்குமா? இவங்கெல்லாம் வந்து நிபந்தனை விதிக்கிறாங்க, 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் குழந்தை இருக்கணும்ட்டு. முதல்ல தன் மீது சுமந்துக்கிட்டு இருக்கிற மூட்டைகளை சுத்தப்படுத்திட்டு நீ 3 கிலோமீட்டருக்குள்ளே பசங்களை தான் சேர்ப்போம் அப்படின்லாம் சொல்லலாம்.
ஆனால் எங்களுடைய கோரிக்கை எந்த பக்கத்தில் இருந்தாலும் பிள்ளைகளை கண்டிப்பாக சேர்க்கணும். ஆமாம், உங்கள் ஸ்கூலில் வந்து 200 பேர் தான் அட்மிஷனு, 2000 பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. 2000 பேர் அப்ளிகேஷன் போடுறதுல 200 பேர் 150 பேர் எடுத்துகிட்டு ஒரு 50 பேர் வெஹிக்கல் செக்ஷனில் இருக்கிற சேர்த்தா அந்த கல்வி வந்து அந்த குழந்தைங்களுக்கு எட்டும். ஆகவே தமிழக அரசு கல்வித்துறையோ மாநகராட்சி ஆணையர் இவங்கெல்லாம் சுகாதார சீர்கேட்டில் இருக்கிற அந்த பள்ளியை சீரமைக்கணும், உள்ள ஆய்வு பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த பள்ளியில் வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டடங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னை உயர் நீதிமன்றம் பல தீர்ப்புங்க சொல்லுது, அங்கீகரிக்கப்படாத கட்டடங்கள்லாம் கட்டினா இட்ரான்ட்டு. தன் நிர்வாகத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. மெயின் ரோட்டில் போக்குவரத்து வழியில் வந்து 2 வீலர் நிறுத்துது, பேரண்ட்ஸை நிறுத்துது கொண்டதெல்லாம் இருக்கவே கூடாது. நிர்வாகத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை. ஆனால் இப்போ அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் களையணும். இதெல்லாம் களையலைன்னா மக்கள் போராட்டத்தில் வந்து நம்பர் 1 முதல் ஸ்கூலாக லாச்சாட் வந்து நிற்கும். பொதுமக்கள் வந்து சீர்படுத்துவாங்களான்னு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்க்குறாங்க.